Discord லிங்க் இருக்கு பாருங்க. விடாமுயற்சி டீசர்ட்லாம் நம்ம பார்த்த சேனல் டெலீட் பண்ணி விட்ருவாங்க ப்ரோ. சன் டிவி வேற. ஐயோ, ஏற்கனவே ஒரு சேனல் டெலீட் பண்ணது பார்த்தா ப்ரோ நான் வரலைங்கய்யா. தம்ப்நெயில் யார் பயங்கரமா கிரியேட் பண்ணுவா? நானியா தானே? ஆமா, நானியா. இங்க இருக்கு ப்ரோ. the Discord guys, மார்க்ஸ் அந்த Discord லிங்க் மட்டும் அண்ணா Discord லிங்க் போட்டு விடுங்க உங்க chatல. ஓகே, அஞ்சாவது மேட்ச் வெளியா போயிட்டு இருக்கு. MBTS தான் இப்போதைக்கு வந்து பார்த்தா லீட். என்ன குமார், நம்ம OGBTS SOBTS பேசிட்டு இருக்க சமயத்துல இந்த MBTS வந்து பார்த்தா நடுவுல வேலையை பார்த்து விட்டுட்டு இருக்கு. ஒருவேளை டிராஃபி அவங்க பக்கம் சாருமோ? இத பத்தி நீ என்ன நினைக்கிற? யார் குமார் இருக்கியா உயிரோட? குமார் பின்னாடி உட்காரு. ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ஏன்டா அதுக்குள்ளே மனசு விடுற? அகால மரணம் கைஸ். இல்லடா இது பேர் பண்ணடா. மைக் ஆஃப் பண்ணிட்டு இல்ல இருக்கானே. பேச மாட்டேங்கிறானா? அழுவான். ரொம்ப பேசிட்டோமே. என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு. இந்த வாட்டி ஜோன் கொஞ்சம் வெறியா தான் இருக்கு. ஈவென்ட் ஜோனுக்குள்ள இருக்கு. எல்லா ஸ்டார்டிங்லயே வந்து பார்த்தா அந்த ஈவென்ட்ல ஜம்ப் அடிச்சிட்டாங்க. என்னடா இந்த வாட்டியாவது புது டீம் ஏதாவது டிராஃபி அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? புது டீம் டிராஃபி அடிக்க வாய்ப்பு இருக்கா? SOBTS அதுவே இந்த புது டீம் தானே இந்த டிராஃபி அடிச்சதே இல்ல. இல்ல மத்த டீம்ல என்னடா தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? தப்பு அது ஓகே. இன்னும் மத்த டீம் எல்லாம் இவங்க ரெண்டு டீம் மட்டும் கன்சிஸ்டன்சியா ஜெயிக்குது. மத்த டீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியே இல்ல. அத பத்தி ஐஜி எல்லாம் உங்களுடைய கருத்து என்ன? அவங்க என்ன கரெக்டா பண்றாங்க, இவங்க எல்லாம் என்ன தப்பு பண்றாங்க? கூட சக பாரு இங்க பாரு கீழே. இவங்க பெரிய இவன்ட்டே போறது இல்லடா. என்ன யாரு? ஓஜி ஆனா புரியுது. ஃபைட் ஸ்டார்டிங்ல ஃபைட். ஆமா போடு போடு அவ்வளவுதான் முடிச்சாங்க. OGBTS 4 கில் முடிச்சாங்க. தொட்ட மட்டும் ராட்ரிக் பண்ணி போனது போனது இதுல இந்த குத்தி அடிச்சாங்கல்ல அதுக்கு பழி வாங்கலாம். அதான் இப்ப தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். தூக்கி ப்ரோ கைஸ் இந்த கேமிங் சேனல் ப்ரோ கொஞ்சம் இந்த ஃபேன் ஃபைட்லாம் கைஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது கேமிங் சேனல் நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி அவ்வளவுதான். திரும்ப வந்துட்டாங்க 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப மீண்டும் வந்தார்கள். ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தா ஜோன் போனோம். திரும்ப வந்து பார்த்தா யார் இது நடுவுல ஏதோ ஒரு டீம் நாங்களும் கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொலா சண்டைக்கு நடுவுல போயிருக்கானுங்கன்னா SRBTS. கொலா சண்டைக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டீம். ஆல்ரெடி இங்க 3 டீம். SOGBTS அந்த பக்கம், GBTS இந்த பக்கம்.
SRBTS இந்த பக்கம் ஃபயர் பிடிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்ணே இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. பொறுமையா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லல. என்னடா கேள்வி? மத்த டீம் எல்லாம் என்ன தப்பு பண்றாங்க? மத்த டீம் காசு சம்பாதிக்க வக்கில்லடா. அவ்வளவுதான் நான் முடிச்சு விடுறேன் அப்படியே. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. எவனாவது காசு சம்பாதிக்க பண்ணுவானா? வக்கில்ல அப்படின்னு போயிட வேண்டியதுதான். இவனுக்கு ஜெயிக்கிறானுங்க அவ்வளவுதான். எம்பிடிஎஸ் காரன் உஷாராயிட்டான். பங்கோஜி தலைமையில போட்டு பிரிக்கிறான். அவ்வளவுதான் முடிச்சு. போடு டவுன் ஐபச்சான் எஸ்ஆர்சி ஃபைட் நினைக்கிறேன். ராட்டுக்கு முடிக்கிறாங்க பாரு. போட்டு எல்லாம் ராட்டுக்கு நீ திடீர்னு ஏதோ கோவப்பட்டுச்சு. யூடியூபர் ஒரே ஒருத்தனா இருக்கிறான். ராட்டுக்கு நீ மொத்தமா முடிக்க பாக்குறான். ஒளிஞ்சிட்டு இருந்து பிளேடு போட பாக்குறான். ஆமா யூடியூபர் ஜிபி சண்டை போட்டாது. ப்ரோ இன்னைக்கு எத்தனை மேட்ச் ப்ரோ? இன்னைக்கு 7 மேட்ச் ப்ரோ. டொட்டோ வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் ப்ரோ ஆடுறான். எஸ்ஓபிடிஸ்ல இதான் கடைசி டாபிக் சொல்லிருக்காங்க. அதனால ஆட விட்டேன். பாஸ் ட்ராஃபி ஃபார் டொட்டோ கைஸ். எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் எக்ஸாம் தான். இன்னும் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ராட்டு டீம் கலங்கிட்டு இருக்கு. ப்ரோ நெட்லாம் என்ன ப்ரோ ஆச்சு? ஆளே காணும் ப்ரோ. உனக்கு எக்ஸாமே ஏதோ ப்ரோ. எல்லாம் படிக்கிற பசங்க ப்ரோ. எல்லாம் காலேஜ் செம்மு போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும். யூடியூப் பசங்க போராடுறா தன்னந்தனியா வெளியும். ஜிபிடி சண்டை போட்டா இருக்கு. ஜிபிடிஎஸ் ஃபைட் பத்தி ஆமாண்ணா. ஆனா நடுவுல வேற பாத்தீங்கன்னா இந்த காரணம் இருக்கு. மூன் ஸ்பேஸ் ஒரு பக்கத்துல போட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஹார் கொஞ்சம் போட்டு மேல கிளம்புறான்டா அவனுங்க. இது லூட் எடுக்க. யாரு ஓஜியா? எஸ்ஓபிடிஎஸ் கிளம்புதா? இல்லாம 7 மேட்சஸா 5 மேட்சஸா உண்மையுமே தெரியல ப்ரோ. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு 5 மேட்சஸோ நிப்பாட்டிலாமா இல்ல 7 மேட்ச்? ஏன்னா ரொம்ப இழுக்கும் 7 மேட்சஸ்னா. ஏன்னா 4 மொத்தம் 8 நாள் 5 மேட்சஸ் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். பாயிண்ட் வச்சே கரெக்டா இருக்கும். அப்போ இதுவா இருக்கும். இல்லனா பாயிண்ட் ஒரு டீம் லீட் வச்சாங்கன்னா அந்த டேல ஃபுல்லா லீட் வச்சிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு நாள் டிராஃபினா 7 மேட்ச் நடத்தலாம் गाइस. இதுதான் இதாய் போச்சு இல்ல. இதாவே நடத்தலாம் உங்களுக்கு. ஓ இந்த வாட்டி மூன் ஸ்ட்ரெஸ் தூக்கிட்டாங்க. அவன் மூன் ஸ்ட்ரெஸ் போட்டாங்க. ஆமா க்ளோசிங். உங்கள் டீமுக்கு ஒரு வேலை இல்ல. அரசல் போர்ஸ்ல ஜெயிக்க வாங்கினா 2 பேரும் ரைவல் அடிக்க வந்திருக்காங்க. போடு. ஷா. தரத. இது 4வது மேட்ச் அது. லாஸ்ட் மேட்ச்னா 5வது மேட்ச். அப்ப நடத்திடலாம் 6-7. இன்னும் டைம் இருக்கு. நைட் 12. இறங்குல இன்னும் ஒரு இறங்கு. கடைசியா ஒரு ஷானக்கு இல்லை நிறாமர் ஒரு இறங்கு நோக்கும். கரெக்டா ஒண்ணு பாரு சேச்சு வருது. மண்டை கத்தியும் தூக்கிட்டாங்க. அதே மாதிரி அடிக்கிறாங்க. இது வந்து ஒருத்தர் பாருமே அடிச்சுக்கிறாடா. முடிச்சுட்டாங்களா? ஆமா ரியா மட்டும் தான் இருக்கு. போடு ஜோன் வந்தது.
அப்ப 6 பண்ணிடுவோமா? 7 வேணும். 6 பண்ணிடுவோம். 6 மேட்ச் போட்டுருவோம். 6 பண்ணிடலாம். 6 பண்ணிடலாம். கரெக்டா இருக்கும். 6 6 பண்ணிடலாம். 6 6 6 12 24 மேட்ச். ஓகே. அப்படின்னா கூட 3 மேட்ச் மாற்றி வச்சுக்கலாம். 16 ஹவர்ஸ் ஆச்சா? ஆமா ப்ரோ. ஐயோ காலைல ரொம்ப ஏர்லியாக வந்தேன். ரியா போய் தூக்கிடுமா? ரியா போய் தூக்கிட்டு நினைக்கிறேன். சாய் கோஸ்ட் எல்லாம் ஜோன் எடுக்க போறாங்க. உள்ளே கிளம்பி கொண்டே இருக்கும் மணி கைஸ். எஸ்ஓபிடி ஆள வரணுமா? இருக்காங்க ப்ரோ. இருக்காங்கடா. டொட்டோ ஈஸ்வா எல்லாமே இருக்கிறாங்க. நானே 16 ஹவர்ஸ் ஆச்சு ப்ரோ. ஆமா ப்ரோ. ரொம்ப வெளியில வந்தேன் காலைல. 18 மணி நேரம் ஆனா ஓடாதுன்னு நினைக்கிறேன். கில் பாயிண்ட்ஸ் அண்ட் பிளேஸ்மென்ட் பாயிண்ட்ஸ் இது வெறும் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மென்ட் பாயிண்ட்ஸ் தான் ப்ரோ. பாயிண்ட்ஸ் இல்ல ப்ரோ. ஓடு ஜோன். ஐயோ அண்ணா ஜோனை பாருங்க அங்க. ஐயோ தண்ணி பாதி. ஐயோ போச்சு. இது ரொம்ப குழம்புவாங்க. ஆமா குழம்புவாங்க. எங்க போறதுன்னு தெரியாம குழம்புவாங்க. எங்க போறதா அங்க போறதா அப்படின்னு ஈஸ்வால இருந்தா பிடிக்கிறேன் வேற. ஈஸா வெரியான ஒரு ஜோன். ஆனா இந்த பக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன். மிலிட்டரி பேஸ் சைடா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன் போட போறாங்க. எத்தனை தாவுது மட்டும் தான் இருக்கா. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. மெஜிஷியன காலி. தொட்ட அவ்வளவுதான். லாங்ல இருந்து இன்னொரு மறுபடியும் வேலி ஏறியது. எஸ்ஓபிடிஎஸ் கைஸ். எஸ்ஓபிடிஎஸ் ரசிகர்கள் வச்சு விட்டடிக்குது. விட்டு ஆடுது. இவனுங்க பாரு வேற பக்கம் பிடிச்சானுங்க. ரோஹித் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லி சொல்றாருண்ணா. அப்படியா? ஓகே ஓகே ரோஹித் ப்ரோ. அவர் உங்களுக்கு $100 சென்ட் பண்ணிடுறாராம். ஓகே. போடு. டாமினிட்டிங் ஒரு பக்கம் பிரிட்ஜ் பிளாக் பண்ணி அடி அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா டீமும் ஓஜி எங்க இந்த பக்கம் கிராஸ் பண்ணாங்க. ஓஜி இந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டாங்க. வெரியா வந்து பார்த்தா ஜோன் எடுத்துட்டாங்க ஓஜி. இந்த டைமை கரெக்ட்டா யூஸ் பண்ண. எம்பிடிஎஸ் ஓட ஜோனை பாருங்க. இந்த மைக் கார்னர்ல எழுந்து எம்பிடிஎஸ் தான்டா வெரியான ஜோன் இருக்கு உண்மையாலுமே. அவங்க பிளேஸ்மென்ட்னால சென்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஜோன் இப்ப இந்த பக்கமா அந்த பக்கமா யாருக்கு ஜோன் சொன்ன மாதிரி மிலிட்டரி பைஸ் சைடு தான் ஜோனை தூக்கி கொடுத்திருக்கிறார். ஐயோ ஓட்டானே ஓஜி ஃபர்ஸ்ட் அங்க பாரு. இவனுங்க இத இருக்கானுங்க. இல்ல அவனுக்கு ஜோன் ப்ரெடிக்ஷன் நல்லா பண்றான் சாய் வெரியா. அவனுக்கு தெரியுது எங்க ஜோன் போகுதுன்னு. டாப் 1 வரை புஷ் பண்ணிருக்கல. இந்த மேப்லாம் ஏற்கனவே விளையாண்டுருக்கோம். ஜோனுக்கு வராங்களா? எம்பிடிஎஸ் பாருங்க. அந்த ட்ரிக் பெனி ப்ரோ லவ் யூ பெனி ப்ரோ லவ் யூ. எம்பிடிஎஸ் எப்படி ஜோனுக்கு வராங்கன்னு மட்டும் பாருங்க गाइस. அச்சுச்சு சொல்லும்போதே தட்டிக்குள்ள குதிச்சாப்டி. அவன் வெரியா வந்துட்டான். என்னடா? ஆமா அடிச்சு போடுவாங்க பிளாம் போனே. டோட்டலி 6 மேட்சஸ் bro. 6 மேட்சஸ். ஒரு நாளைக்கு 6 மேட்ச். 4 நாள் நடக்கும். மொத்தம் 24 மேட்சஸ். ஒரு வழியா வந்து ஜோனுக்குள்ள வந்துருச்சு. ராக்கி பார்த்தானா தலை மேலே அடிப்போம். ஒரு வகையில இந்த ஜோன்லயே வந்து பாத்தீங்கன்னா 21 டீம் 24 பேர் இன்னும் அப்படியே உயிரோட தான் இருக்காங்க. ஆனா உங்க யூகே ஐடி கிடைக்குமான்னு கேக்குறாரு. மேல இருக்கு. ஸ்கில்ல இருக்கு. ரோஹித் ப்ரோ
ஆனா உங்கள்ட்ட அதுதானே ஆமா அதை எடுத்து கொடுத்துருவா. ம் ஐயோ என்னடா இவனா யானையில வந்துருக்கானுங்க. எம்எல்ஜி டீம் எம்எல்ஜிடி மாமா இவங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஆனா விதியான ஒரு கார் எடுத்துட்டாங்க இவங்க. எம்பிடிஎஸ் ஃபுல் லிட்ல வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க இறங்கி சுடுற மாதிரின்ற பொசிஷன்ல இருக்கணும். கரெக்டா வந்தாங்கன்னா தூக்கிட்டாங்கன்னா வெறியா இருக்கும். ஓஜி வந்து பாத்தீங்கன்னா சேஃபா ஒரு ஜோன் எடுத்துருச்சு. இன்னும் 19 டீம் இருக்கு. மத்த டீம் எல்லாம் இப்ப எப்படி ஜோனுக்குள்ள வர போறாங்க? எல்லா ஜோன் அவுட்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஜோனுக்குள்ள வரணும். இன்னும் பங்கு சர்வேல கூட வந்து பாத்தீங்கன்னா எப்படி வர்றதுன்னு தெரியாம அந்த பக்கத்துல இருக்காங்க. தப்பு பண்ணாங்க. ஜோன் அடிக்கும் பயங்கரமா இருக்கு. பிஆர்டிஎம் எடுக்கறாங்க எம்பிடிஎஸ். செத்துறோம். ஜோன் மீண்டும் செத்துறோம். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜோன் அடிக்கும் மறந்துட்டானே இவனு. எம்பிடிஎஸ் 2 பேர் வந்தாங்க. எம்பிடிஎஸ் பேசிக் மிஸ்டேக் பண்ணிச்சு guys. லீட்ல இருக்கவங்க விடக்கூடாது. ஆனா இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. மேன்லாஸ் ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா வார் லார்ஜ் ஜோன்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா இது பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அதை கூட்டு வந்துருவாங்க தான் நினைக்கிறேன். ஆனா கரெக்டா ஆடுவாங்களா? பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டீம் வேற வந்துருச்சு. பிடிஎஸ் 51 பேர் ப்ரோ இந்த ஜோன்ல புடிச்சானுங்க வெறியா. டயர் கொண்டு வர இங்க பாருங்க பார்வரியாவும் கப்பல்ல தத்தளிச்சிட்டு இருக்குது. யானைய கடல்லயே சாஞ்சி போட்டாங்க. கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காட்றான். எம்பிடிஎஸ்க்கு மேல ஒரு டீம் வந்துருச்சு. ஜோஸோட டீம் வந்துருச்சு. வந்த உடனே வந்து பார்த்தா கிளம்பறாங்க வண்டி எடுத்துட்டு. முன்னாடி போற இடத்துல ஃபுல்லா எனிமி புகைக்கிறாங்க வண்டிய. ஓவர் கிராஃப்ட் புகைக்க போட்டுக்கிறது இறங்குனாங்க. அவ்வளவுதான் எம்பிடிஎஸ் அகால மரணம் கைஸ். எம்பிடிஎஸ் இப்ப செத்தாதான் வந்து ஈக்குவல் ஆகும் எல்லாத்துக்கும். ஜார்டன் மட்டும் தான் டீம் வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் நல்லா ஆடிட்டு இருந்த ஒரு டீம். ஆனா இப்ப டாப் 5 வந்து பாத்தீங்கன்னா வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மேன் லாஸ்ட்ல கொடுத்த வேலையான ஒரு கேட் வந்து விழுந்திருக்கு 2 பேர் பக்கத்துலயும். அவ்வளவுதான் ஜார்டன் நாகு ஜீவா கோட்டா ஜீவாவா கோட்டா ஷார்ட் கன் வேலை செய்யும் போது போட்டு திரும்ப 1 HP ஜீவா. மாத்தி வெறி அடிச்சிட்டு இருக்காங்களே. அவ்வளவுதான் வேற என்ன காப்பாத்த முடியல. நல்ல ஒரு நேடு ஜீவா கிட்ட இருந்து. அவ்வளவுதான் நிறைய நகால மரணம். போடு வெரி கோட் வெரி பண்ணா. இப்ப கோட் நினைச்சா அவங்க டீமுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கலாம். ஆமா கோட் நினைச்சா பண்ணலாம். இங்க பாருங்க எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தா உயிரோட தான் இருக்கு. 4 பேரோட உயிரோட இருக்காங்க. ஆனா ஜோனுக்குள்ள வரணும். லோ ரிட்ஜ்ல வேற மாட்டிட்டு இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் எவ்வளவு பாயிண்ட்? எஸ்ஆர்ஹெச் 13 பாயிண்ட். 13 பாயிண்ட் இருக்கு. இந்த மேட்ச் கொஞ்சம் ஆடினாங்கன்னா வருவாங்க. 23 கிட்ட வருவாங்க. வர முடியுமா? பிடிஎஸ் ஃபுல் செட்டில்ல இருக்காங்க. பெரிய ஜோனெல்லாம் புடிச்சிட்டு விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. மேல பக்கத்துல இன்னொரு பிடிஎஸ் சீனியர் பிடிஎஸ் வருது. சீனியர் பிடிஎஸ் ஜோன் அவுட்ல வந்து பார்த்தா ரொட்டேட் வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல குட்டிங்க அவ்வளவுதான். இந்த பக்கம் வந்தாலே காலி நினைக்கிறேன். ஒவ்வொரு சாயெல்லாம் ஏசியா நம்ம ஒன்னா போட்டு பிரிக்கணும். ஓடுறா வீட்டுக்குன்ற
டாப் 5 வந்துட்டான்ல 6 பாயிண்ட் எடுத்தாங்க. காலடி எடுத்து வச்சது ஓஜி பிடிஎஸ். கண்டிப்பா இப்ப டின்னருக்கு பாப்பாங்க. அடுத்து 10 பாயிண்ட் 10 பாயிண்ட் 10 பாயிண்ட். ஒரு கோட் தன்னந்தனியா மாட்டிட்டு இருக்கான். கோட்டுக்கு தான் வந்து பார்த்தா ஸ்ப்ரே போகுதுன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பக்கத்துல எஸ்ஆர்எச் பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல அடி வாங்கிட்டு இருக்கு. ஜியூஸ் நாக்கு ஏரியா பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான். இவனுங்களும் 15 கிலோ 20 கிலோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான் போடு. எஸ்டிஆர் காலி. ஆனா இவங்க ஜோன் அவுட்ல இருக்காங்க. ஜோனுக்குள்ள போனோம். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஓஜி வந்து பாத்தீங்கன்னா வெறியா ஜோன் எடுக்குது. ரஷ் பக்கத்தே 4 பேர் அமைதியா இருக்கான். அப்படியே அமைதியா இங்க தம்பி மேல வர புடிக்கிறான். ராதிக்கெல்லாம் வறுக்கிறான்டா. டாப் 3 வேற வந்துட்டானுங்க. 8 பாயிண்ட் எடுக்கிறானுங்க. அதாவது அவனுக்கு அடிச்சுதான் ஜெயிப்பானா, இவங்க ஜெயிச்சுதான் பாயிண்ட் எடுப்பாங்களாம். நாங்க ஜெயிச்சுதான் பாயிண்ட் எடுப்போம் அப்படின்னு. அவ்வளவுதாங்க. பத்திக்கிச்சா கைஸ். 18 20 கில்லு 20 கில்லு 20 கில்லு. சாய் வேற செய்வானே இப்போ வச்சு எல்லாரையும். கோஸ்ட் பி 3 கிலோ, சாயா பி 10, சிங்கட்டோல் 5, தின்னு 2. வீட்டஸ் 10 பாயிண்ட். இது யாரா நீ? மக்கள் டாப் 2 என்னடா இது? இருவெற்றி. அப்புறம் எஸ்டிஆர் நம்ம எஸ்ஆர்ஹெச் 8